எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க, வைக்காம போய் பாருங்க, பண்ணவே முடியாது. அதாவது ப்ரீ புக்கிங் சேல்ல வந்து 100 crores அடிச்ச மூவின்னு சொல்லி நிறைய போஸ்டர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் மீம்ல பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். கூலிக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து மிக்ஸ்டா வருது, பாசிட்டிவாகவும் வருது, நெகட்டிவாக வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் ஏன் இந்த கூலி மூவி கொண்டாடப்படலை? ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மைனஸாக பார்க்குறது ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி வைஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைப் வைக்காதீங்க அண்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க, வைக்காம போய் பாருங்க அப்படின்னு சொல்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன மூவினா ஓகே, பட் பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கிற ஒரு மூவிக்கு பண்ணவே முடியாதுன்றதான் என்னோட கருத்து. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது புக்கிங் ஓபன் பண்ணதுமே ப்ரீ சேல்ல வந்து, அதாவது ப்ரீ புக்கிங் சேல்ல வந்து 100 crores அடிச்ச மூவின்னு சொல்லி நிறைய போஸ்டர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் மீம்ல பார்த்தோம். ஸோ அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன். அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க போய் தான் முதல்லயே இவ்வளோ சேல்ஸ் ஆகுது, இவ்வளோ பேர் வந்து முதல்லயே புக் பண்றாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா ஸ்டார் காஸ்டிங் அவ்வளோ இருக்கு அண்ட் ஒவ்வொரு ஸ்டார்ஸ்க்கும் ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஈவன் இந்த மூவியோட டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, மியூசிக் டைரக்டருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அது வந்து ரொம்ப பெரிய லெவல்ல போகாத அளவுக்கு, ஹைப்பை ரொம்ப ஏத்தாத அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுனா ஓகே. பட் ஹைப்பே இல்லாம எப்படி நம்மளால வர முடியும்? சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போக முடியாது இல்லையா? பட் இந்த மூவியை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னா எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம போனா மட்டும்தான் உண்டு. ஓகே ஃபைன், மூவி வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மூவில 30 minutes நல்லா இருக்கும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அது ரிலேட்டடா மூவ் ஆகுதுன்னா இவங்க இதுவரைக்கும் ப்ரொமோட் பண்ணி இங்க காட்டினதுன்றது வந்து இந்த கோல்டு ரிலேட்டடான விஷயம் தான். திடீர்னு வந்து இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இது வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு மூவி அப்படின்றத கொண்டு வந்து கடைசியில கூலிக்காக நான் வந்து நிக்கிறேன், அதுலயுமே கரெக்டா இல்ல. ரெண்டுக்காக இந்த இடத்துக்குள்ள இறங்குறவரு போக 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 கூலிக்காக நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்து பிளாஷ்பேக்ல நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கரெக்ட் ஒரு கிளாரிட்டி வந்து இல்ல. விக்ரம் மூவில வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும், அங்கேயுமே நிறைய ஸ்டோரி இருக்கு. பரத் ஃபாசிலுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, விஜய் சேதுபதிக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, ஏன் கமலோட டாக்டர் இன்லாக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, நரேன் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு, ஸோ இவங்களோட டீமுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கு, இவ்வளோ ஸ்டோரிஸ் இருந்தாலும் படம் வந்து லீனியரா மூவ் ஆகும். பட் இங்க அந்த மாதிரியான லீனியர் எதுவுமே இல்ல, அப்படியே கண்ணா பின்னான்னு உள்ள இருக்கு. ஸோ இது என்னன்னா ஆடியன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுது. அப்படிங்கும் போது நம்மளால வந்து மூவியோட டிராவல் பண்ண முடியல. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இது கிரியேட் ஆகணும், இதுல ஜெயிப்பானா மாட்டானா, நமக்கே தெரியுது ஜெயிப்பான் அப்படின்னு. ஈவன் நாகார்ஜுனாவோட இன்ட்ரோவா இருக்கட்டும், அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஆமா, ஏன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும், ஆளு செம்ம ஸ்டைலிஷா இருக்கு, அந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரச்சகன் கெட்டப்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ண போறாரு, அவர் வந்து அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகாது. அவருக்குள்ள வர அவரை கொள்வாங்களான்ற ஒரு சின்ன ஃபீலாவது வரணும். அதெல்லாம் இல்ல, இது வந்து பிளாஷ்பேக் தானே, எல்லாம் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஷோபின் அவரோட ஆக்டிங் செம்ம, என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பிச்சு உதறாருன்ற மாதிரி தான். ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு கேரக்டர், இந்த படத்துல ஒரு கேரக்டர், ரோமன்சன் சொல்லி ஒரு படம் இருக்குல்ல அந்த படத்துல ஒரு கேரக்டர், அது போக பிரவீன் கோடு சப்புன்னு சொல்லி அவரோட ஒரு மலையாள மூவி இருக்கும், நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துல ஒரு கேரக்டர், அந்த படத்துல வந்து பாடியிலையும் சின்ன சேஞ்சஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா ஒரு சின்ன மூவ் எடுத்தா கூட அந்த பாடியில இருக்கிற சேஞ்சஸையும் அதுல காட்டுறாரு. So அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஆக்டர் இதுல பயங்கரமா பண்ணியிருக்காரு. அண்ட் தென் நாகார்ஜுனா அவர் வந்து செம்ம ஸ்டைலிஷான ஆளு, இன்னமும் வந்து அந்த ஒரு யங் லுக்ல ரச்சகன்ல எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பேந்திரா அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ், ஆக்சுவலா வந்து அவருக்கு ஒரு ரோல் கொடுத்தாலும் உங்க ரோல் இந்த எமோஷன் தான் அப்படின்ற ஒரு மீட்டர் இருக்கு, இவ்வளவுதான் உங்களோட எமோஷன், இதுக்கு மேல நீங்க வந்து இந்த சிரிக்கிறது அழுகிறது இப்படிலாம் இல்லாம இதான் உங்க எமோஷன், இதை மட்டும்தான் இந்த ஸ்கிரீன் ஃபுல்லா நீங்க டிராவல் பண்ணுன்ற ஒன்று இருந்தாலும் அதை ரொம்பவே பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு, ரசிக்கிற மாதிரியும் இருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரஜினி அவங்களோட சொல்லவே தேவையில்லை, அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட மோகோபட் மூமெண்ட் அண்ட் அனிருத்தோட பிஜிஎம்னு வேற லெவல்ல அந்த ஸ்கிரீன் பிளாஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். பட் என்ன அப்படின்னா நிறைய விஷயத்த கொண்டு வரும்போது ஸ்டோரியிலையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். ஒன்று இது வந்து கம்ப்ளீட் ஸ்மக்லிங்காக கொண்டு போயிருக்கலாம், இல்லைன்னா இதை வந்து ரிவெஞ்சாக கொண்டு போயிருக்கலாம். இல்லை இந்த ஸ்டோரியே நல்லா தான் இருக்கு. சஜஷனா நான் சொல்றது பிளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிருந்திருக்கலாம். கொஞ்சம் முன்னாடி வச்சிருந்தா நமக்கு மூவி புரிஞ்சிருக்கும், ஓகே இதெல்லாம் வந்து முன்னாடியே நடந்திருக்கு, ஸோ அதனால இப்படி இருக்கு அப்படின்றது. பட் இது வந்து நான் ஒரு விஷயத்துக்கு வந்தேன், அங்கிருந்து வேற விஷயம் மாறுது, அதுல இருந்து வேற விஷயம் வந்து கடைசியில் இதான் கதை அப்படின்னா இவ்வளோ ரொட்டேஷன் நடக்கும்போது நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஸோ எல்லாரும் சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாம போனா
நமக்கு வந்து மூவி நல்லாவே இருக்கு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன லேக் வந்து இருக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு பேச தேவையில்ல, இதெல்லாம் கட் பண்ணிருக்கலாம், சில சீன்ஸ் எல்லாமே கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வரதான் செய்யுது. அண்ட் பாசிட்டிவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷுவலா சூப்பரா இருக்குது. கேமரா ஆங்கிள்ஸா இருக்கட்டும், கேமரா குவாலிட்டிஸா இருக்கட்டும். ஏன்னா வந்து ஒரு சாலிட் ஃப்ரேம்ஸை வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஒரு ஃப்ரேமும் ரொம்ப சாலிடா வந்துருக்கு. அண்ட் மியூசிக் ப்ராப்பரான ஒரு தியேட்டர்ல போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போயிடும். ஒரு சீனை வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணி காட்டுது மியூசிக்ஸ் வந்து. அவர் ரஜினி அவரோட இந்த ஏஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்டன்னிங்கா ஃபீல் ஆகுது. அது எல்லாம் விடுங்க, கிளைமேக்ஸ் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் அதெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அவ்வளோ பவரா இந்த மாதிரி வந்து ரஜினியை அவரை வந்து கம்ப்ளீட்டா ரசிச்ச ஒருத்தரால தான் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் எடுக்க முடியும். அளவுக்கு வந்து இதுல ரசிச்சு எடுத்திருக்காங்க. இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பிளேசிங் வந்து இன்னும் கொஞ்சம் பக்காவா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கக்கூடிய படம் தான் கூலி. ஸோ யா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் லிங்கேஷ்.